ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெளியில் தான் ஒரு விளாக் பார்க்க போகிறோம். பார்க்குக்கு தான் போயிருந்தோம். நம்ம ஓசூரில் வேளாங்கண்ணி ஸ்கூல் ஆப்போசிட்டில் இருக்குல்ல, ராமநாயக்கன் ஏரி பூங்கான்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிருந்தோம். பசங்க 2 பேரும் வெளியில் எங்கேயாவது போகலான்னாங்க. அதனால ஒரு மார்னிங்காக போயிருந்தோம், ஒரு 10 o'clock போல். உள்ளே போனால் என்ட்ரன்ஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். உள்ளே போனோன்னே ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும். மரங்களோட எண்ணிக்கை ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய மரம் இருக்கும், எப்போவுமே நிழலாக இருக்கும். காற்று நல்லா ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ளே போனீங்கன்னா குழந்தைங்க விளாட்றக்கும் ஸ்பேஸ் ரொம்பவே இருக்கும். இந்த இப்போ இருக்கு இல்லையா, இந்த மாதிரி யானை இருக்கும், நிறைய சறுக்கு, எல்லாமே சீசா எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சம் நேரம் விளாட வச்சுட்டு அப்புறம் சறுக்கில் கொஞ்சம் நேரம் விளாண்டாங்க, ஸ்லைடில். அதில் கொஞ்சம் நேரம் விளாட வச்சுக்கலாம். நிறைய இருக்கும் விளையாடுறதுக்கு. ப்ளஸ் ஜிம்மும் உள்ளேயே இருக்குது. நீங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா 1 டே ஸ்பெண்ட் பண்ணனா கூட இங்கே லஞ்ச் எடுத்துகிட்டு வந்து கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது நிறையவே. ஃபேமிலியோடு நீங்கள் வந்தால் கூட இங்கே டூர் மாதிரி யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். 1 டே விளாக் ஃபுல்லாக பண்ணலாம். அந்த உள்ளே போகிறோம் இல்லையா என்ட்ரன்ஸு, அதை முடிச்சதுக்கப்புறமா சறுக்கு இருக்கும். சறுக்கை முடிச்சுட்டு உள்ளே தள்ளி வந்தீங்கன்னா யானை இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ரைட் சைடு வந்தீங்கன்னா ஏறி தாவி தாவி வருவாங்க இல்லையா, அது இருக்கும். அப்புறம் வாக்கிங் போகிறதுக்கு ஸ்பேஸ் ரொம்ப இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எண்டு ஆரம்பிச்சிங்கன்னா அந்த எண்டு வரைக்கும் ஒரு குட்டி ஊர் அளவுக்கே இருக்கும். நடந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேருந்து எண்டு வரைக்கும் போனோன்னா, நான் இதில் குழந்தைங்கள கூட்டிட்டு நடக்கலை, ரொம்ப தூரம் நடந்துக்க மாட்டாங்க, அதனால நடக்கலை. வாக்கிங் போனீங்கன்னா ஒன் டைம் இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் போனாலே வாக்கிங் ரொம்ப நேரம் போன மாதிரி இருக்கும். அப்புறம் நிறைய பேர் இங்கே டாகெல்லாம் கூட வாக்கிங் கூட்டிகிட்டு வருவாங்க, பார்த்துருக்குறோம். இங்கே பார்க்வேயுமே நீட்டாக கொஞ்சம் இலையெல்லாம் கூட்டி அப்பப்போ கொஞ்சம் சுத்தம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால தான் அந்த சருகு நிறைய இல்லாமல் இருக்குது. மழை நேரம் மட்டும்தான் ரொம்ப சொதச்சொதன்னு இருக்கும். மற்ற நேரம் பார்த்திங்கன்னா எப்போதுமே நீட்டாக க்ளீனாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால குழந்தைங்கள கூப்பிட்டு வர்றா இருந்தால் வீட்டிலேருந்து டாய்ஸ் எடுத்துகிட்டு கூட இங்கே கூட்டிகிட்டு வந்து விளையாட வைக்கலாம் ரொம்ப நேரம். கொஞ்சம் நேரத்தில் ஓடி ஓடி விளையாடுறவங்களா இருந்தால் ஓடி விளையாடுவாங்க பசங்க. எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பெரியவங்க வாக்கிங் போகணுனாலும் இங்கே வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கொஞ்ச நேரம் விளையாண்டாங்க. அப்படியே முடிச்சுட்டு சரி வீட்டுக்கு கிளம்பலாம் வெளியில் அப்படி சொல்லி வெளியே கிளம்பிட்டோம். வெளியே பார்த்தீங்கன்னா இப்படி தான் டைட்டன் வாட்ச் 2 இருக்கும். பெரிய கிளாக் மாதிரி 2 என்ட்ரன்ஸில் இருக்கும். நான் காட்டியிருக்கேன் இல்லையா, அது மாதிரி தான் என்ட்ரன்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரைட் சைடு லெஃப்ட் சைடெலாம் கடைங்க நிறைய போட்டிருப்பாங்க, ஸ்டாலு. அதை முடிச்சுட்டு சென்னை சில்கில் கொஞ்சமாக திங்ஸ் வாங்க வேண்டியிருந்தது. அதை மட்டும் உள்ளே போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஷாப்பிங் சின்னதாக ஒரு வேலை இருந்தது, முடிச்சுட்டு வெளியில் பக்கத்துலேயே A to B இருக்கும், அங்கே சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்களும் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு உள்ளே போனோம். பசங்களுக்கு எப்போதுமே வீட்டில் இருந்து தான் லஞ்ச் கொடுக்கறது. வீட்டில் அவங்களுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டேன். அதை ஊட்டிட்டு நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அப்படி டிமார்ட்டில் கொஞ்சம் திங்ஸ் பக்கத்துலேயே வாங்க வேண்டியிருந்தது. நம்ம அவசரப்படுத்த அளவுக்கு எல்லாமே பக்கத்தில் ஒரே ரோட்டில் இருக்கிறதும் யூஸ்ஃபுல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேலைக்கு போனால் இன்னொரு வேலையும் முடிஞ்சிடுது. திங்ஸை வாங்கிட்டு அப்படியே பாப்கார்ன் வாங்கிட்டு, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐஸ்கிரீம் அங்கே நல்லாவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால பாப்கார்னே பெட்டர்னு வாங்கியாச்சு. வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு.